கள்ளக்குறிச்சி பள்ளிக்கூடத்தில் மரணமடைந்த மாணவி ஸ்ரீமதியின் தாயார் இன்று நீதிமன்ற வளாகத்தில் பள்ளி நிர்வாகத்தினரை பார்த்து கதறி அழுததால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பள்ளிக்கூட மாணவி ஸ்ரீமதி மரணம் அடைந்த விவகாரத்தில் மாணவியின் தாயார் நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிமன்ற உத்தரவுப்படி கனியாமூர் பள்ளிக்கூடத்து நிர்வாகிகள் தாளாளர் ரவிக்குமார், செயலாளர் சாந்தி, முதல்வர் சிவசங்கரன் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். அவர்களை பார்த்த மாணவியின் தாயார் செல்வி கதறி அழுதபடி சாபமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாணவி மரணமடைந்த நாளன்று பள்ளி நிர்வாகத்தினரும் காவல்துறையினரும் பேசிய தொலைபேசி உரையாடல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று மாணவி தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இந்த ஆவணங்கள் முழுமையாக கிடைத்தால் வழக்கை விரிவாக நடத்துவதற்கு உதவியாக இருக்கும் என்றும் வழக்கறிஞர் பாபு மோகன் கூறினார். முழுமையாக இந்த வழக்கிலே ஏன் நாங்கள் 2 முக்கியமான ஒரு ஆவணங்களை கேட்டிருக்கிறோம். இந்த வழக்கிலே இருக்கிற எஃப்ஐஆர், ஃபார்ம் 91 மற்றும் இருக்கக்கூடிய புக்குகள் எல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதே போல சிசிடிவியை பொறுத்து 26 சிசிடிவிகள் ஓபன் செய்யப்பட்ட முடிவு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்கிறார்கள். அதோடு சேர்ந்து காலையிலே பேசக்கூடிய அந்த தொலைபேசி தொடர்பு காவல்துறைக்கும் சாந்திக்கும் ரவிக்குமாருக்கும் காவல்துறைக்கும் இருக்கக்கூடிய அந்த தொலைத்தொடர்பு, அதேபோல் செல்விக்கு கொடுத்திருக்கிற தொலைத்தொடர்பு, இவை பற்றி கூடிய சிடிஆர் லிஸ்டும் ஐபிடிஆரையும் கேட்டிருக்கிறோம். அதை பற்றி இன்றைக்கு நீதிபதி அவர்கள் முழுமையாக கேட்டார்கள். அரசு தரப்பிலே வாதாடுவதற்காக மீண்டும் வாய்தா கேட்டு 28/5/2024 வாய்தா போடப்பட்டிருக்கிறது. அதை வாங்கிய பின்னால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் பெற்ற பின்னால் முறையான ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போட்டு இது வாதாடுது. 28/5 அரசு தரப்பு வாதாடுவதற்காக டைம் கேட்டிருக்காங்க. அன்னைக்கு பேசி பிடிச்சாலும் நாங்கள் டாக்குமெண்ட் கொடுத்தாலும் அடுத்த நாளே போட்டுக்கோங்க. We are ready. We have to produce a document சொல்லி for a full-fledged report that we have to file.